Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Japanese anime series Reincarnated as an Aristocrat. I will use my appraisal ability to rise the world season 1 episode 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். அனிமேவோட நேம் எப்படி ரொம்ப குழப்பமா இருக்கும், அதே மாதிரி தான் கதையும் சில விஷயங்கள் குழப்பமா இருக்கும். பட் நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கதை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Reincarnated with appraisal ability season 1 episode 1. சம்மர் ஃபோர்த் அப்படிங்கிற கான்டினென்ட்ல மொத்தமா 7 கிங்டம் இருக்கு. அது என்னென்ன நமக்கு காமிக்கிறாங்க. ஆன்சல் அப்படிங்கிற ஒரு கிங்டம் மத்த எல்லா நேஷனையும் அப்ளைன் பண்ணிடுச்சு. இயர் 212 காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா இறந்து போன செரமோனில எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அப்பாக்கு கடைசியா குட் பை சொல்லுங்க. நம்ம ஹீரோ அவனோட பிரதர் சிஸ்டர் கிட்ட சொல்றான், லார்டார்ஸ் நீங்க ஓகே தானு மத்தவங்க கேட்கவும், இன்னில இருந்து ஹவுஸ் லாவனுக்கு நான் தான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அப்படியே பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்ல அதிகமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். நைட்டு வீட்டுக்கு வந்தும் தூக்கமே இல்ல. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம ஹீரோ இறந்து போயிருக்கான். நம்ம பையன் எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன அட்மிட் பண்ணிருக்காங்களா, பட் இது பார்க்க ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல. என்ன நாய் எல்லாம் பறக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப மெய்டு ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த தட்டுல தெரியுற ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு குட்டி பையன் தெரியுதா, இது நானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்ப 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. லார்டார்ஸ் உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன் மெய்டு வந்து நிக்கிறாங்க. நான் இறந்து போய் இந்த வேர்ல்ட்ல ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். என்னோட பேரு ஆர்ஸ் லாவன். இந்த வேர்ல்ட்ல எழுத படிக்கிற லாங்குவேஜ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இந்த இடத்த பத்தி தெரிஞ்ச அப்புறம் தான் இது பூமி இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் இந்த இடத்துல மேஜிக்கும் இருக்கு. நான் ஒரு நோபல் ஃபேமிலியில பிறந்திருக்கேன். லாம்பர்க்குங்கிற ரீஜன் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. தேவையான மெய்டு செஃப் எல்லாருமே இருக்காங்க. ரீஇன்கார்னேட் ஆகுறதும் ஜாலியா தான் இருக்கு. அது போக மத்த யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் ட்ரைனிங் போறான். யங் மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சோல்ஜர் அடி வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்கான். மத்த யாருக்கிட்டையும் இல்லாத அந்த எபிலிட்டி என்னோடது அப்ரைசல். மத்தவங்களோட டேலண்ட்ஸை என்னால நம்பர்ஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த சோல்ஜரோட ஆர்ச்சரி பவர் பி ரேங்க்ல இருக்கு. எஸ்கியூஸ் மீ மில்லர்ஸ்னு சொல்லவும், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கறான். ஒரு போவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு கேட்கவும், தூரத்துல இருந்து சேஃபான டிஸ்டன்ஸ்ல அட்டாக் பண்றவெல்லாம் வாரியர் இல்ல. அது போக நான் போவை யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லவும், எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். யங் மாஸ்டரே சொல்றாரு ட்ரை பண்ணா என்ன குறைஞ்சா போயிருவேன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லவும், சரின்னு அவனும் ட்ரை பண்றான். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சோ கொஞ்சம் கிட்டக்கு போய்க்கன்னு சொல்லவும், இல்ல இங்க இருந்து ஏன் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் போவை விட்டா கரெக்டா அது சென்டர்ல போய் குத்துது. அது ஏதாச்சும் லக்கா இருக்கும், திரும்ப ட்ரை பண்ணுன்னு சொல்லவும், நெக்ஸ்ட் எல்லா டைமும் அவன் பெர்ஃபெக்டா பண்றான். ஆர்ச்சரி தான் உனக்கு வருதுன்னு சொல்லவும், அப்ப நானும் அதையே ட்ரை பண்றேன்னு அவன் சொல்றான். யங் மாஸ்டர் இவனுக்கு ஆர்ச்சரி நல்லா வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு என்னோட இன்ஸ்டிங்க்ட் நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். என்ன ரீசனோ தெரியல, என் மேல என்னோட அப்ரைசல் எபிலிட்டி என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப டின்னர் டைம்ல ஃபேமிலி எல்லாம் மொத்தமா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆர்ஸ் மில்லஸோட ஆர்ச்சரி டேலண்ட் நீ கண்டுபிடிச்சியாமே அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கிறாரு. இவரோட இன்டெலிஜென்ட் லீடர்ஷிப் பவர் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கு. 10 ஆள இவர் தனியால தோக்கடிப்பாரு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமா ஃபாதர் என் இன்ஸ்டிங் சொல்லுச்சு நம்ம ஹீரோ சமாளிக்குவோம். அந்த இன்ஸ்டிங்க்ட நீ நல்லா டெவலப் பண்ணு. ஒரு நாள் நீ இந்த லேண்டுக்கு லாடாவ, அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் சாப்பாடையும் வச்சுக்கோ, நீ குயிக்கா வளரணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த எம்பையரை பத்தி நம்ம ஹீரோ அதிகமா ஸ்டடி பண்ணும்போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வார் வரும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஆல்ரெடியே இந்த இடத்துல நோபல்ஸ் பீப்புள்ஸ்னு நிறைய பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் என்னோட தலைமையில வார் நடக்குமா, நான் வாருக்கு போறதா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தனால லாம்பர்க் மக்களை சேஃபா வைக்க முடியுமா, அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னோட இந்த அப்ரைசல் எபிலிட்டி அதை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு யாருக்கும் தெரியாம இப்ப லாம்பர்க் சிட்டிக்குள்ள போறோம். லார்டார்ஸ் நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் மேலேயும் நம்ம ஹீரோ அப்ரைசல யூஸ் பண்ணி பாக்குறான். அப்ரைசல் அதிகமா யூஸ் பண்ணி என் கண்ணு தான் வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தா வெளியே போடான்னு ஒரு பையனை ஒரு லேடி தள்ளி விடுறாங்க. அவன் ஒரு மால்கன் தானே அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. கடலை தாண்டி வேற இடத்துல இருந்து வந்தவங்க தான் மால்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரவங்க முக்காவசி ஸ்லேவ்ஸா தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவனுக்கு பிரெட்டை கொடுக்குறான். மால்கனுக்கு யாரு ஹெல்ப் பண்றதுன்னு மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு அது லெவன்த் லார்டு தானே எல்லாரும் பாக்குறாங்க. பிரெட்டை கொடுத்தப்ப நம்ம ஹீரோ அந்த பையனை அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவனோட டேலண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஒரு பெரிய லீடர் ஆகிற லெவலுக்கு அவன் தகுதியானவனா இருக்கான். பையனோட கிரேட்டஸ்ட்ல லீடர் லெவலுக்குள்ள இவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பிரெட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த பையன் கிளம்பிட்டான். பட் நம்ம ஹீரோ அந்த பையனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். நீ என்ன ஃபாலோ பண்ணத மால்கனுக்கு ஹெல்ப் பண்ணா ஒண்ணுதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லுவோம். ப்ளீஸ் என்னோட ரிட்டைனர் ஆகிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த அப்ரைசல யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ அவன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஓ விளையாட கூப்பிடுறியான்னு கேட்கவும், இல்ல நான் லாவன் ஃபேமிலியை சேர்ந்தவன், உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, சோ நீ என்னோட ரிட்டைனர் ஆகிறியான்னு கேட்கவும், பட் நம்ம இப்போ தானே மீட் பண்ணோம் நம்ம கேட்கறான். எனக்கு சில விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும், உனக்கு டேலண்ட் இருக்கு, சோ என் கூட வாயன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் நான் ஒரு மால்கன், என்ன மக்கள் விரும்ப மாட்டாங்க நம்ம சொல்றான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். பிரெட்டுக்கு தேங்க்ஸ் நம்ம கிளம்புறான். நான் விடக்கூடாது, எனக்கு இவன் வேணுமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் இன்னும் டேஸ்டான சூப்பரான சாப்பாடுலாம் தரேன், கேக்கு ஸ்டீக் மீட்ஸ் ரோல் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சாப்பாடுக்காக அவனும் நம்ம ஹீரோ கூட வந்துருக்கான். ஹீரோக்கு நிறைய சாப்பாடு வச்சுட்டு அவனுக்கு மோசமான சாப்பாடு தான் வைக்கிறாங்க. நான் ஆர்ஸ் சொன்னதுனால தான் உன்னை உள்ளே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மெயில்ஸ் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவனோட சேரை தூக்கி அவன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவனோட சாப்பாடெல்லாம் தூக்கி அவனுக்கு கொடுக்குறான்.
ஆனா யங் மாஸ்டர் அப்படின்னு மேடு கேட்கவும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் என்னோட ஹானரபிள் கெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனுக்கும் நிறைய நல்ல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவன் ரீட்ஸ், நீ வில்லேஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு மெர்சனரி குரூப் சேர்ந்தவன், என் கூட இருந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து அந்த மெர்சனரி குரூப்ல தான் வளர்ந்திருக்கேன். வேற குரூப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல நம்ம சொல்லுவோம். அவர் சீக்கிரம் இப்ப கிளம்பிடுவார்ல அப்படின்னு மேடு கேட்க, என்னோட ரிட்டைனராக தான் இங்க வந்திருக்கான், எங்கேயோ போறது இல்லன்னு சொல்லுவோம். பிரச்சனை நம்ம ஹீரோ அப்பா கிட்ட போயிருது. இந்த மால்கனை பத்தி தான் பேசுற கரெக்டான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். மால்கன்ஸ்க்கு டேலண்டே இருக்காதுன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். பட் ரீட்ஸ் ரொம்ப டேலண்ட் ஆனவன், இவனை நான் மிஸ் பண்ண விரும்பல நம்ம ஹீரோ சொல்றான். சம்மர் ஃபோர்த்ல இருக்கிற ஆளுங்களை விடவும் மால்கன்ஸ்க்கு ஒன்னும் டேலண்ட் இருக்காது. இதை பர்சனா நம்பியா நீ ஃபியூச்சர் லாம்பருக்கு கொண்டு போற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. மால்கன்ஸை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ரீட்ஸ் அவன் ரொம்ப டேலண்ட் ஆனவன். டவுட் இருந்தா நீங்களே அவனை செக் பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவ்வளவு கான்பிடென்டா இருக்கியான்னு அவங்க அப்பா கேட்கவும், மிலியாஸ் டேலண்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி என்னோட இன்ஸ்டிங் இதை சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் டேலண்ட் ப்ரூவ் பண்ணிட்டா உடனே அவனை சோல்ஜரா அக்செப்ட் பண்றான்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ரீட்ஸ் அவன் ஃபுல் பொட்டன்ஷியல் அடையலைனாலும் நார்மல் சோல்ஜர்ஸ் கூட ஃபைட் பண்ணாமனா அப்பா இவனோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிடுவாரு நம்ம ஹீரோ யோசிச்சா. அவன் ஏன் கூட ஃபைட் பண்ணி என்ன வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. பட் ஆனா அவனுக்கு 14 வயசு தான் ஆகுது, அவனால எப்படி உங்களை தோக்கடிக்க முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தானே சொன்ன அவன் டேலண்டட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கறாரு. அவன் பொட்டன்ஷியல் 90ல இருந்தாலும் இப்போ அவன் கரண்டா 70ல இருக்கான். நம்ம ஹீரோட அப்பா லெவல் கரண்ட்ல 94 தான் யூஸ் பண்ணுவேன் அவர் சொல்லவும், சரி உன் பெஸ்ட் ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். லார்டர்ஸ் எதுக்காக எனக்காக இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றீங்கன்னு கேட்கவும், என் ரிட்டைனரா இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். லைஃப்ல கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது, என்ன மாதிரி ஆளுங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவும், எனக்கு நீ தேவை. ஒரு நாள் நான் இந்த லேண்டுக்கு லார்ட் ஆவேன், அப்போ நீ ஏன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் பெஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு நம்ம போறான். பிராக்டிஸ் பாடியும் ஹவர் கிளாஸையும் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பண்ணி ஜெயிக்க வேணாம், ஜஸ்ட் யாம்ல நீ ஒரு அட்டாக் பண்ணிட்டேன்னா நீ வின் பண்ணதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஒரு அட்டாக் தானே, ரீட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் பேர் என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ரீட்ஸ் மியூசஸ் அப்படின்னு அவன் சொல்றான். என்னோட பேரு ரேவன் லோவன், உன்னால என்ன பண்ண முடியும் காமி அப்படின்னு அவர் சொல்றாரு. எடுத்தோடனே டக்குன்னு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அட்டாக் ஸ்ட்ராங்காவா அதே நேரத்துல ஃபாஸ்டாவும் இருக்கு. இப்படியே போனா ரீட்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாத நம்ம ஹீரோ பாக்குறான். யாருக்கும் அந்த மால்கன் மாஸ்டர் பின்வாங்கும் போதே நம்ம கஷ்டப்படுவோம். அவர் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவனும் மாஸ்டருக்கு ஈக்குவலா கீப் அப் பண்றானே அப்படின்னு சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க. நம்ம ஹீரோட அப்பா ரீட்ஸை இப்போ அட்டாக் பண்ணி ரீட்ஸ் வந்து கீழே விழுறான். அப்புறம் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், ஒரு அட்டாக் அவனால கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீ எனக்கு தேவை, நீ என் கூட நிக்கணும் நம்ம ஹீரோ சொன்னதை ரீட்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு, நானே என் பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு ரீட்ஸ் இப்போ பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அப்பா அட்டாக் அசால்ட்டா டாஷ் பண்ணி பறந்து போய் அட்டாக் பண்றான். பட் அவர் அதை அசால்ட்டா தடுக்கவும் மேட்ச் முடிஞ்சதுன்னு அவர் சொல்றாரு. பட் இன்னும் டைம் இருக்கே நம்ம பாக்குறான். ஸ்வாட் அவங்க அப்பாவோட முடிய லைட்டா கட் பண்ணிடுச்சு. எங்கப்பா லார்ட் ரேவன்க்கு ஈக்குவலா ஃபைட் பண்றானா, யாரா இந்த மால்கன் எல்லாரும் பாக்குறாங்க, நீ வின் பண்ணிட்ட, சொன்ன மாதிரியே சோல்ஜரா அவனுக்கு வேலை தரேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஃபாதர் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த மாதிரி அவன் ரொம்ப டேலண்ட் ஆனவன் தான், மத்தவங்க எபிலிட்டியை கண்டுபிடிக்கிறவன் இன்ஸ்டிங், அது உண்மையிலேயே ஆசை. உன்னோட பவரை யூஸ் பண்ணி நீ மேபி ஒரு ஃபியூச்சர் லார்ட் இல்ல மேபி எம்பரராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். எம்பரரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சும்மா தான் சொன்னேன், 11th லார்ட லாம்பருக்கு நீ நல்லா வழி நடத்தினா அதுவே எனக்கு போதும்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ ரீட்ஸை பார்க்க நம்ம ஹீரோ போறான். இது எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு நம்ம புது ட்ரெஸ்ஸை பார்த்து கேட்கப்போ, இது உனக்கு சூட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டர்ஸ் நீங்க மட்டும் என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் நேரத்துக்கு ஸ்ட்ரீட்ஸ்ல இறந்து போயிருப்பேன். நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு பத்தாது. நான் முடிவு பண்ணிட்டேன், லைஃப் ஃபுல்லாக நான் உங்களுக்கு தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டொமைனை நம்ம ஒன்னா சேர்ந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட பெருசா வேற எந்த டேலண்ட்டும் கிடையாது. பட் நம்ம ஹீரோவோட இந்த அப்ரைசல் எபிலிட்டியை மட்டும் வச்சு நம்ம ஹீரோ எப்படி பெரிய ஆளாகிறான் அப்படிங்கிறது தான் அந்த டோட்டல் கதையவும். கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.